இந்த வீடியோவில் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் பற்றி பார்த்தலாம். இது யூனிட் 2. ரிசர்ச்னால் என்ன, அதோடைய மீனிங், டைப்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச் டு ரிசர்ச் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூடில் கான்செப்ட் ஆஃப் ரிசர்ச்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ரிசர்ச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 வேர்ட்ஸுங்க. ஒன்று வந்து ஆர்இ, ஓகேங்களா, ரிசர்ச். சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்இஏஆர்சிஹெச், அது தனியாக ஆக்கிடுறாங்க. இது 2 வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வார்த்தை, 2வது வார்த்தை. இதோடைய அர்த்தம் என்னென்னா, இதுனா என்ன அர்த்தம்னா அகெயின்னு அர்த்தமா. ஸோ சர்ச் அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஆர் சர்ச் ஃபார் நியூ ஃபேக்ட்ஸ் இல்லைனா ஆர் மாடிஃபை ஓல்டர் ஒன்ஸ் இன் எனி பிரான்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, research is a process of systematic inquiry that needs collections of data, documentation of critical information, analysis, interpretations of data. And so மொத்தமாக 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணணும், அது டாக்குமெண்ட்டாக பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ஃபைனலாக அது இன்டர்பிரட் பண்ணணுங்க. It is in accordance with suitable methodology set by specific professional fields and academic disciplines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து, ரிசர்ச் ஆப்டிடியூட் இஸ் அக்வயர்டு ஆர் நேச்சுரல் ஸ்கில் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு டூ சயின்டிஃபிக் அண்ட் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட்ங்கிறது வந்து ஒன்று நம்மளாம் வந்து என்ன சொல்லி ஈர்க்கப்பட்டு இந்த மீன்ஸ் நமக்கு நான் சொல்கிறேன்ல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகும். ஸோ அந்த டாபிக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம அதை பற்றி இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக யாரும் யோசிக்கல, பட் அதுலேயும் அப்பாற்பட்டு நிறைய நம்மளுடைய சக நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பற்றின ரிசர்ச் பண்ணுறாங்க. நிலாவில் என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பயர் ஆகி தானே, அவங்க ஒரு ட்ரிகர் ஆகிட்டு தானே அவங்க அடுத்தடுத்து அவங்க கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து இது ஈடுபாடு இருக்கும். லாக்வர்ட் ஏதோ ஒரு விஷயம் பார்த்து அவங்க நம்மளும் இதை செய்யணும். அவன் எத்தனை தடவை நிலான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நிலாவை பார்த்து சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும். அப்போது நம்மளும் நிலாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு மனசில் வந்து நமக்கே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுறோம், அனாலிசிஸ் அப்சர்வேஷன் பண்ணுறோம். அந்த நிலாவை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதை பற்றி ரிப்போர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க, சேட்டலைட் அனுப்புகிறாங்க, மனுஷங்களை அனுப்புகிறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்க, எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்ருக்காங்களே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்டும் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அதில் ரொம்ப ஆர்வம் இருக்குதுன்னு தெரிய வருது. ஸோ such aptitude contributes in the development of generalized principles. The curiosity in the human mind gives birth to research. அதான் சொல்கிறாங்க, மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் ஒரு மனுஷனை வந்து நல்ல திசையில் இருந்தது அப்படின்னா, நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல திசையில் நம்ம சிறப்பாக கூட்டிகிட்டு போகும். ஸோ வந்து அதனால நல்லதே நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு க்யூரியாசிட்டி மனுஷனோட எப்போ பிறக்கிறோமோ அப்போலேருந்து அது ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலேருந்து கேட்க ஆரம்பிப்போம்லாம், அம்மா இவங்க யார், அப்பா இவங்க யார், இது ஏன் மேலே பறக்குது, குருவி ஏன் மேலே பறக்குது, எப்படி வந்து காற்றுனா என்ன, ஏன் வந்து மேலே வேறு மாதிரி கலரில் இருக்குது, ஏன் தண்ணி வேறு மாதிரி கலர் இருக்குது, நம்ம இது பேசிக்காக கேட்க ஆரம்பிப்போம். அப்போவே நமக்கு என்ன சொல்ல அந்த ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிசர்ச் இஸ் அ வாஸ்ட் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் மைக்ரோ டு மேக்ரோ அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ இதில் என்ன பண்ணும், ஒரு சில பிரச்சனைகளையும் பார்ப்போம். இது ஏன் இன்னுமே கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்ன சொல்கிறது, இன்னுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நிறைய விஷயங்கள் மிஸ்ட்ரியாகவே இருக்கும், அது கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. அது சால்வ் பண்ணும்போது தட் சயின்டிஸ்ட் வில் பி கிவன் நிறைய பரிசுகள் தராங்க, நோபல் ப்ரைஸாக இருக்கட்டும், என்னன்னாலும் டிஃப்ரெண்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க இல்லையா, மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ அது சொல்ல வரேன். ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, research is defined as a careful consideration of study regarding a particular concern or a problem using scientific methods. So scientific method மூலியமா அந்த பிரச்சனைகளுக்கு விடைகள் தேடுவது, சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறது, ஆழ்கிணறுல கீழே விழுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து குழந்தைங்க வந்து ஆல்ரெடி போட்ட போர் ஹோல்ஸில் வந்து கீழே விழுந்துருட்டா இருக்கட்டும், அவங்கள இன்னுமே கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நேற்று கண்டுபிடிச்சிருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது சொசைட்டியில். சரி ஓகே, திடீர்னு என்ன சொல்கிறது, ரோடு உடஞ்சிருது. ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இது மெட்ரோ போகிறதுனால இந்த மாதிரி நடக்குதா, இல்லை வேறு என்ன ப்ராப்ளம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இப்போ ஃப்ளட்டு வந்தால் எப்போ பார் தண்ணி வருது, இதுக்கு நம்ம என்ன மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தால் இந்த ப்ராப்ளமை நம்ம ஸ்டாப் பண்ணி நிறைய மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இப்போ சரி ஓகே, வேறு என்ன சொல்கிறது, கடலில் நிறைய வந்து குப்பைகளும் இதுவும் நம்ம போட்டதில்லை, பட் வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம மனிதர்களில் யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்கனால இப்போ வந்து அங்கே இருக்க மிருகங்களுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவாக சாப்பிடக்கூடிய மீன்களுமே வந்து நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் அவங்க வயிற்றுலேருந்து பார்க்குறோம். பிளாஸ்டிக் கவரு என்னென்னமோ வருது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வாலண்டியரிங் டீம் மாதிரி இதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம், ஒரு லைக் எவ்வளவோ நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய ரொபாட்டிக்ஸ் வந்து, ஸோ அந்த ரொபாட்டிக்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியுமா, ஸோ தட் வில் பி அ குட் திங் ரைட். அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த விஷயத்த நம்ம வந்து லைக் கேமரா இருக்குது, ஸோ அதோட சேர்த்து இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம இது பண்ணும்போது ஈஸியாக நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் அ சிங்கிள் ப்ராப்ளம் அண்ட் தேர் ஆர் மெனி பாசிபிள் வேஸ் டு டூ ரிசர்ச் ஃபார் அ சிங்கிள். ஒரே ஒரு பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நானே எவ்வளோ பதில் சொல்கிறேங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குலையில் வந்து கீழே விழுகிற குழந்தைங்களுக்கு வந்து ஏணி வந்து மேலே போகுது, அதுவே கீழே ரிவர்ஸில் போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக லைக் அந்த குழந்தைய கிராப் பண்ணிவிட்டு மேலே வர மாதிரி பண்ணலாம் இல்லை தாராளமாக. ஸோ மேலே எவ்வளோ 670 ஒரு 120 ஃபீட் வரைக்கும் மேலே போகும்போது அதை விட கீழே போகிற மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்ரிபடி ஷுட் திங்க். என்னென்னமோ மிராக்கல்ஸ் பண்ணுறாங்க, பீப்புள் இது கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ டெஃபினிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே விஷயத்துக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்குது, பட் அந்த சொல்யூஷன்ஸை எப்படி வந்து நம்ம கொண்டு வர போகிறோம், லைக் சக்ஸஸ் பண்ண போகிறோங்கிறதா வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ அதுதான் ரிசர்ச் ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் கால்ட் ரிசர்ச். கண்டுபிடிக்கிறோம், யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் நமக்கு இதுக்குன்னா என்ன பண்ணணும், அதுதான் ரிசர்ச். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்மேன் அண்ட் மோரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபைன் ரிசர்ச் ஆஸ் அ சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் டு கெயின் நியூ நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு என்ன பண்ணுறது, கெயின் நியூ நாலேஜ் அப்படின்னு ரெட்மேன் அண்ட் மோரி சொல்கிறாங்க. வெப்ஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ரிசர்ச் இஸ் அ ஸ்டூடியஸ் இன்கொயரி ஆர் எக்ஸாமினேஷன், critical and exhaustive investigation or experimentation having its aim for discovery of new facts and their correct interpretations அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார், வெப்ஸ்டர் சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். அது ஸ்டூடியஸ் இன்கொயரிங்கிறாரு, எக்ஸாமினேஷனுங்கிறாரு, கிரிட்டிக்கலாக ரொம்ப பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக இருக்குங்கிறாரு, எக்ஸ்பெரிமெண்டேஷனுங்கிறாரு. ஸோ ஆகமத்தில் ஒரு டிஸ்கவரி தான் நமக்கு பண்ணுறோம் ஆஃப் நியூ ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கவரினா முன்னாடியே இருந்த ஒரு விஷயத்த நம்ம அதில் ஒரு புது விஷயத்த கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவர்னா முன்னாடியே இருக்கும், அது நம்ம திருப்பியும் பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் கண்ணாடி வச்சுருவாங்க, அந்த கண்ணாடி எங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எடுத்து கொடுத்தா அது டிஸ்கவரி. இதுவே நானே வந்து கண்ணாடியோட புதுசாக ஒரு புதுமையான ஒரு பொருள் கொண்டு வந்து அதான் இன்வென்ஷன். ஸோ அக்கார்டிங் டு JW பெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ரிசர்ச் இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் ஃபார்மல், சிஸ்டமேட்டிக், இன்டென்சிவ் ப்ராசஸ் ஆஃப் கேரியிங் ஆன் அ சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் என்ன பாயிண்ட் ஆட் பண்ணுறாருன்னா, இட் இன்வால்வ்ஸ் அ மோர் சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் யூஸ்வலி ரிசல்ட்டிங் இன் சம் சார்ட் ஆஃப் ஃபார்மல் ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறோம் கரெக்டு தான், ஆனால் அது ஃபார்மலாக ஒரு என்ன சொல்கிறது பதிவு பண்ணுற மாதிரி இருக்கணும், அது வந்து ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்ம ரிசல்ட் கிடைச்சது வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ரெக்கார்டை சப்மிட் பண்ண முடியும் சொல்கிறார். அக்கார்டிங் டு ஜான் கிறிஸ்வெல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிசர்ச் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு கலெக்ட், analyze information to increase the understanding of a topic or an issue. இவர் என்ன ஜான் கிறிஸ்வெல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டாப்பிக்கோ ஒரு பிரச்சனை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல்ங்கிறது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. வாழ்க்கையிலும் சரி, படிப்பிலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்குறதும் சரி, இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த புரிதல் இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே வாழ முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த புரிதலும் இருக்கணும். அந்த டாப்பிக்கில் என்ன கேட்க போகிறீங்க, என்ன பிரச்சனைன்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்கிறது புரிதல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அதனால சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக எடுத்து ரிசர்ச் PhD பண்ணுங்கள், யாரும் சொல்கிறாங்கன்னா கேட்காதீங்க, டாபிக் சஜஷன்ஸ் கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன மனசில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு மார்ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்ச் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அரைவிங் அட் டிபெண்டபிள் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் through the planned and systematic collections
அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம மாரலே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் மாரலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து டிபெண்டபிளான ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன அவர் சொல்ல வேண்டிய கருத்தாக என்னவா இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முன்னாடி அந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கான சொல்யூஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது வில் பி a குட் ஸ்டஃப் அப்படின்னு எனக்கு தோன்ற இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அவருமே என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டான்னு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வார்த்தைக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இதான் டெஃபினிஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் த கோல்ஸ் ரிசர்ச்சர் செட் அவுட் ஆஃப் அட்டைன் இன் தேர் ஸ்டடி. They inform the reader what the researcher wants to accomplish through the research work. ஸோ ரிசர்ச் ஒர்க்கில் தான் நம்ம கண்டுபிடிச்சி எந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ண போகிறோம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேப்லர் பார்க்குறீங்களா, இந்த ஸ்டேப்லரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதில் என்ன மாற்றம், ஸ்டேப்லர் மட்டும் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த இன்வென்ஷன்னா மேலே இந்த மாதிரி ஒரு டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேப்லர் நான் பின் பண்ணதுக்கப்புறமா ஐ கேன் ரிமூவ் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் என்ன ஒரு இன்னோவேஷன் கொண்டு வர முடியும்? ஸோ இதில் ஏதாவது ஒருத்தவங்க ப்ராப்ளம் சொல்லலாம், இது வந்து எடுக்க முடியலங்க, ரொம்ப டைட்டாக இருக்குங்க, அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இது இவ்வளோ பெருசாக இருக்க கேரி பண்ண முடியல, இதுக்கு என்ன அப்போ சின்னோண்டு ஸ்டேப்லர் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா. இது கூட வந்து பின் குத்தி ஏதாவது இருக்கா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம். ஸோ வந்து பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, பேப்பர் கட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ரிசர்ச் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பேப்பர் கட்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேப்லரை வந்து பேப்பரில் வந்து ஸ்டேப்லராக கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். இல்லை ஆர்கானிக் விஷயங்களை வச்சு, பிளான்ஸை வச்சு ஏதாவது கட்டிங் டூலாக நம்ம கொண்டு வந்து அது ஸ்டேப்லராக யூஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறதா. ஸோ அடுத்து வந்து ஏன்னா இந்த பின் கூட குத்தி சில மிருகங்களுக்கோ இல்லை பிரச்சனை ஏற்படலாம்ல. ஸோ வந்து இதுவுமே வந்து என்விரான்மெண்ட்டை எப்படியோ வந்து பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா அது துருப்பிடிச்சு போயிடும், கொஞ்ச நாளில் துருப்பிடிச்சு போயிடும். ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ தியரிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட் வந்துடலாம். தியரிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் லீட்ஸ் டு தி ஃபார்முலேஷன் ஆஃப் நியூ தியரிஸ் அண்ட் பேசிக் நாலேஜ் பை எக்ஸ்ப்ளோரிங் த அசோசியேஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியரிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ல. அதாவது நியூ தியரிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பேசிக் நாலேஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விலாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம், உலக அளவில் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. தியரிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ தியரிஸ் அண்ட் பேசிக் நாலேஜ் பை எக்ஸ்ப்ளோரிங் த அசோசியேஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். வித்தியாசமான வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அது நம்ம ஹைட்டு, வெயிட்டு, அப்புறமா என்ன ரிலீஜனில் இருக்கும், மேலா ஃபீமேலா, இல்லை வந்து அதர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதாக வேரியபிள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்சுவல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஸ்டடீஸ் அட் சச் அப்ஜெக்டிவ்ஸ் விச் எய்ம் அட் ஃபைண்டிங் நியூ ஃபேக்ட்ஸ். சரிங்களா, புது விஷயங்களில் ஃபேக்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. எல்லாம் அதே ஃபேக்ட் தாங்க வரும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் சஜஸ்ட் த யூஸ் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தியரிஸ் டு நியூ சிச்சுவேஷன்ஸ். ஸோ புது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறத தான் வந்து அப்ளிகேஷன்னு சொல்கிறாங்க அப்ஜெக்டிவ். அடுத்து வேரியபிள் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இன்ஃபேக்ட் தே ஆர் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, ஃபிலாசபிக்கல் இன் நேச்சர். சரிங்களா, in which the final result is obtained on the basis of philosophy. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா ஃபிலாசபி மாதிரி பேசிக்கிட்டே இருக்க என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவத்தில் சொல்லுவாங்க. இப்போ பாரு ஃபிலாசபி மாதிரியே பேசுகிறான்ப்பா இந்த பையன், படிப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா, வேரியபிள்ஸ்னால் ஃபிலாசபிக்கல் நேச்சருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக வந்து எடுத்துக்காட்டு சொன்னேன். இது ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஃபிலாசபி பேஸ் பண்ணி இருக்கும், அதுதான் சொல்ல வராங்க. ஸோ வேரியபிள்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ். தீஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ் டெவலப்மெண்டல் research, and in order to achieve them functional research is undertaken. Research objectives are the results sought by the researcher to achieve at the end of the research study. Though each research has its own specific purpose, research objectives that vary with its achievements அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி டெவலப் ஆகுதுங்கிற விஷயம் தான் ப்ராக்டிக்கல். சரிங்களா, இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து பெரிய டாபிக், அது நான் வந்து அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன்.